4/2/2026 புதன்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், சர்வ எண்ணங்களும் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். பூரம் சற்று பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். அவசரமும் பதற்றமும் சிறிய குழப்பங்களை உருவாக்கும். இன்றைய சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் மிகவும் கவனத்தோடு இருப்பது இன்றைய நாள் நன்மை தரும். உத்திரம் நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். நினைத்தபடி நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் ஒவ்வொரு வேலையிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் பதற்றம் சிக்கலை உருவாக்கும் என்பதனால் மிகவும் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். இன்றைய நாளில் செய்யும் வேளையில் அவசரம் காட்டாமல் பொறுமை நிதானத்தோடு பக்குவத்தோடு செய்தால் சர்வ காரியம் ஜெயமாகும். கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். அஸ்தம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். சித்திரை அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறு கூட ஏற்படாமல் வண்ணம் பார்த்து கொண்டால் சிக்கல்களை தீர்வாகும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பு கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக அமையும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களை உருவாக்கிவிடும். சிறிய விவாதம் பெரிய அளவுக்கான சச்சரவுகளாக மாறி மன உளைச்சலையும் செய்யும் வேளையில் தோய்வையும் ஏற்படுத்தும். அதனால் மிகவும் கவனத்தோடு எச்சரிப்போடு இருப்பது மிக மிக நன்று இன்றைய நாளில். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஒவ்வொரு வேளையிலும் கவனம் அவசியம் தேவை. சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுவாதி நினைத்து நிறைவேறும் எண்ணங்களில் ஈடுபடும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். விசாகம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதம் தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதனால் மிகவும் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகரம். வணக்கம்.